ஷஹன்ஷா அவர்களுக்கு ஆதாப். என்னிடம் நேரம் அதிகமாக இல்லை. நான் இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறேன். ஆகையால் நான் கொல்லப்படுவதற்கு முன்பாக இந்த உண்மையை தங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜோதா பேகத்திற்கு அந்த மருந்தை அளித்தது ஒரு புர்கா அணிந்த பெண். கிடைத்தாளா? இன்று நாம் அந்த மருத்துவரை கொல்லாமல் விட்டால் பிறகு நம்முடைய கதை முடிந்துவிடும். ஞாபகம் வைத்துக்கொள். என்னால் அவள் முகத்தை காண முடியவில்லை. அவளின் கைகளில் பச்சை நிற மோதிரமும் பச்சை கயிறும் அணிந்திருந்தாள். கால்களில் ரத்தன கொலுசும் இருந்தது. அங்கே பா, அவள் தான் அந்த மருத்துவச்சி. ஹக்கீம் சாய்பா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? இங்கே பாருங்களேன், ஷெஹன்ஷா தங்களின் திறமையை போற்றி தங்களுக்கு முத்து மாலையை பரிசாக கொடுத்திருக்கிறார். யா அல்லாஹ், என்ன கொடுமை குதா! இவ்வளவு பெரிய சூழ்ச்சியா? ஷஹன்ஷா அவர்களே, ஜோதா பேகம் தாயாகவில்லை என்றால் எதற்காக இவ்வளவு பெரிய சடங்குகளை செய்ய வேண்டும்? இது அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். முதலில் இந்த திட்டத்தை தீட்டியது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் சரிதான் ஹுசூர். இது போன்ற குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்றால் குற்றங்கள் பெருகிவிடும். வைத்தியர் அவர்கள் நல்ல நேரத்தில் வேறொரு மார்க்கத்தை காட்டியதால் நாம் ஜோதா அவர்கள் குற்றமற்றவர் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, நாம் ஷெஹன்ஷா. என்னவாயிற்று சலீமா பேகம்? ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? ஷெஹன்ஷா ஹக்கீம் சாய்பா அவர்களுக்கு என்னவாயிற்று? அவரை கொன்றுவிட்டார்கள் ஷெஹன்ஷா. நீங்கள் அளித்த பரிசை கொடுப்பதற்காக அவருடைய வைத்தியசாலைக்கு சென்ற போது அவர் கொல்லப்பட்டு உயிரற்ற நிலையில் கிடந்ததை பார்த்தேன். இது ஒரு கொடூரமான கொலை. பல பேரது உயிரை காப்பாற்றிய இவர் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டாரே. இந்த கொடுமையை செய்தது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். இவரது உடலை தக்க ராஜ மரியாதையுடன் தகனம் செய்யுங்கள். இவர்களது குடும்பத்தார் அனைவரையும் அரசாங்கமே பார்த்துக் கொள்ளும். நமது மாளிகையில் இவ்வளவு சிப்பாய்கள் காவலுக்கு இருந்தும் இந்த கொலை எப்படி நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றே எனக்கு அந்த பதில் வேண்டும். அவன் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது திட்டமும் எனக்கு தெரிய வேண்டும். சற்று பொறுங்கள். இவர்களது கரங்களில் மண் எப்படி வந்தது? மண்ணோடு என்ன வேலை? அவர்களை எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் ஹக்கீம் சாய்பா அவர்களை ஏன் கூர்ந்து பார்த்தீர்கள் ஷெஹன்ஷா? கூறுகிறேன். அவர்களது கரங்களில் மண் இருந்தது. வைத்தியசாலையில் மண்ணோடு என்ன வேலை? அவர் கொல்லப்பட போவதை முன்பே அறிந்திருக்கிறார். அதனால் அவர் இறப்பதற்கு முன்பாக ஏதோ ஒரு தடயத்தை நமக்காக விட்டுச் சென்றிருக்கிறார்.
இதை படித்துக் கூறுங்கள். ஷெஹன்ஷாவுக்கு மருத்துவருடைய ஆதாப். என்னிடம் நேரம் அதிகமாக இல்லை. என்னுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிறது. ஆகையால் நான் கொல்லப்படுவதற்கு முன்பாக இந்த உண்மையை தங்களிடம் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஜோதா பேகத்திற்கு அந்த மருந்தை அளிக்க முற்பட்டது ஒரு புர்கா அணிந்த பெண்ணாவாள். அவள் இந்த கோட்டையை சார்ந்தவள்தான். அவளிடம் இந்த மருந்து தீர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆகையால் தான் மருந்தை வாங்க என்னிடம் வந்தாள். என்னால் அவளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த பெண்ணின் கைகளில் பச்சை கற்கள் பதிக்கப்பட்ட வளையல்களும் பீருடைய தாயத்தும் அணிந்திருந்தாள். அவள் கால்களில் ரத்தினங்கள் பொருத்தப்பட்ட கொலுசும் இருந்தது. இவள்தான் ஜோதா பேகத்திற்கு கர்ப்பத்திற்கான அறிகுறிகளின் மருந்தை கொடுத்தவள். உங்கள் இருவருக்குமான உறவை கெடுக்க நினைத்தவள். இந்த விஷயத்தை சலீமா சுல்தான் பேகம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவள் அவளைதான் ஷெஹன்ஷா. நான் சமையலறையில் பார்த்தேனே அதே பெண். என்னால் அவளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் அந்த ஸ்திரீயின் கண்களை மட்டும் பார்த்தேன். அவள் கால்களில் கொலுசு இருந்ததையும் நான் பார்த்தேன். அதன் ஒளியால் தான் நான் அவளை கவனிக்க நேர்ந்தது. இவள் அதே பெண்ணாக தான் இருக்கக்கூடும். வைத்தியரை எதற்காக கொன்றார்கள் என்பது எனக்கு இப்பொழுது புரிகிறது. வைத்தியர் அவரை சந்தேகப்பட்டிருப்பார். அதனால் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவள்தான் குற்றவாளி என்று வைத்தியர் கண்டுபிடித்திருப்பார். ஷெஹன்ஷாவிடம் தன்னை காட்டிக் கொடுத்து விடுவார் என்ற பயத்தினால் கொன்றிருக்கிறார். பெருமையாக இருக்கிறது. இறக்கும் சமயத்திலும் வைத்தியர் தன் கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். அந்த பெண்ணின் அடையாளத்தை கூறி பெரும் உதவி செய்திருக்கிறார். இத்தனை சிப்பாய்களுக்கு நடுவில் இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது அனைத்தும் நன்றாக புரிகிறது. மாளிகையில் இருக்கும் ஒருவர் தான் இவை அனைத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறார். ஜோதாவின் மீதுள்ள கோபத்தினால் நான் அவளை கொன்று விடுவேன் என்று நினைத்திருக்கிறார். அல்லது அவ பெயரின் காரணத்தினால் நான் ஜோதாவை வெறுத்து விடுவேன் என்று நினைத்தார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சலிமா பேகம். பச்சை நிற கற்களில் கொலுசு அணிந்திருந்த அந்த பெண் யார் என்பதை நாம் கவனித்தாக வேண்டும். குறிப்பாக நமக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது என்பதை அந்த பெண் அறியக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு நடந்த எதையும் நீங்கள் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவ்வாறே ஆகட்டும். ஹுசூர், தாங்கள் விரும்பினால் சடங்கினை நிறுத்திவிடலாம். விழாவும் சடங்கும் நடக்க வேண்டும் அக்கா அவர்களே. நிச்சயமாக நடக்க வேண்டும். ஏனென்றால் விழா என்ற பெயரில் அனைவரும் வருவார்கள். அதில் இந்த பெண்ணும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் விழிப்போடு இருந்து யார் அவள் என்பதை கண்டறிய வேண்டும். அத்தோடு இது ரகசியமாகவும் இருக்க வேண்டும். ஜோதா பேகம் கர்ப்பவதியாக இல்லாததால் இந்த சடங்குக்கு எந்த பொருளும் இல்லை. ஆனால் அந்த குற்றவாளி யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்றால் நாம் இந்த விழாவை நடத்தியாக வேண்டும். தங்களது கட்டளை நிறைவேற்றப்பட்டு விட்டது ஹுசூர். ஹக்கீம் சாஹிபா அவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம். ஆனால் பிணத்தை எங்களால் அப்புறப்படுத்த முடியவில்லை. சிப்பாய்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயந்து விட்டோம். உண்மை யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யாருக்கும் தெரியவும் கூடாது. இன்று இரவு அந்த சடங்கு முடிந்து விட்டால் போதும். அந்த பெண் அவளது வேலையை முடித்து விடுவாள். அதோடு அனைத்தும் முடிந்துவிடும். செல்லுங்கள். கேள்வியுற்றீர்களா தாயே? முனீம் கான் அபு மாலியை காபூலிலிருந்து விரட்டிவிட்டான். அதற்காக உனக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி? ஏனெனில் ஜலால் கூறியது போல் முனீம் கானுக்கு மந்திரி பதவி கிடைக்கப் போகிறது. அவன் மட்டும் மந்திரி ஆகிவிட்டால் எனது கரம் ஓங்கிவிடும். அது எவ்வாறு கூறு? சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பினை பார்க்கும் மந்திரி பாதுர் கான் தங்களது கைப்பொம்மை ஆயிற்றே. அதேபோல் முனீம் கான் எனது கைப்பொம்மை. அதன் பிறகு எனது ஆதிக்கம் பல மடங்கு உயர்ந்துவிடும். அதெல்லாம் இருக்கட்டும் ஆதஹாம். எனக்கு ஒன்று புரியவில்லை. ஜலால் பலருக்கும் பதவி உயர்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதில் ஜலாலுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றால் அது ஹட்கா மட்டும்தான். நான் பயப்படுவது மகா மந்திரி பதவியை அவருக்கு அளித்துவிடக் கூடாது. நீங்கள் என்னை நம்புங்கள் தாயே. என்று மட்கா அவர்களை மந்திரியாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஹட்கா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைப்பது எனக்கு சிறிதும் விருப்பமில்லை அதஹாம். புயல் வருவதற்கு முன்பாக தனது படகை சரி செய்பவன் தான் அறிவாளி ஆவான். ஒருவேளை நம் நேரம் சரியில்லாமல் அட்கா அவர்களை ஜலால் மகா மந்திரி ஆக்கிவிட்டால் அன்று நாம் என்ன செய்வோமோ அதை இன்றே செய்ய வேண்டும். அதை பற்றியெல்லாம் பிறகு யோசித்துக் கொள்ளலாம். முதலில் இதை கூறுங்கள். முகலாய ராஜ்யத்திற்கு வரப்போகும் வாரிசை பற்றி என்ன யோசித்தீர்கள்? பிறக்க இருப்பது முகலாய ராஜ்ய வாரிசா
அல்லது இல்லையா என்று பிறக்க இருக்கும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பின்புதான் கூற முடியும். அதன் அர்த்தம் அர்த்தம் என்னவென்றால் முதன்முறையாக எனக்கு தெரியாமல் இந்த மாளிகையில் ஏதேதோ நடக்கின்றது. அதுவும் உண்மைதான். அந்த புறத்தில் நடக்கும் விஷயங்கள் ஜலாலுக்கு தெரியாதது ஆச்சரியமான விஷயம். அதைத்தான் கூறுகிறேன். ஜலால் அனைத்து விஷயங்களையும் அறிவார். ஜோதாவிற்கும் ஜலாலிற்கும் இந்த விஷயத்தில் சண்டை கூட நடந்தது. இருப்பினும் ஜலால் இந்த விழாவில் தான் தந்தையாக போகிறேன் என்று ஏன் கூற விரும்புகிறான் என்றுதான் எனக்கு விளங்கவில்லை. இதில் விளங்குவதற்கு என்ன உள்ளது? தங்களின் பிரியமான ஜலால் ஜோதாவிடம் காதல் வயப்பட்டு விட்டார். காதலுக்கு கண்ணில்லை அல்லவா? மயக்கம் கண்ணை மறைத்து விட்டது. அதனால் தான் ஜோதா பேகம் செய்த தவறுகளை அவன் கண்டுகொள்ளவில்லை. கண்களை மூடிவிட்டால் உலகம் இருண்டு விடாது அதகம். அத்திரைகள் ஒரு நாள் விலகிவிடும். அப்பொழுது நீயே பார். அந்த மகிழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் நாம் இருவரும் மூழ்கி அப்படியே திளைக்கப் போகிறோம். தற்சமயம் ஒரு வேலை செய்வோமா? அங்கு அர்த்தமில்லாமல் நடக்கும் சடங்கை சென்று பார்ப்போம். வா செல்வோம். வா. அவ்வாறு அவர் செய்வார் என்று நீ நம்புகிறாயா? என்னை விட ருக்கையா பேகத்தை பற்றி வேற யாருக்கு அதிகமாக தெரியும்? ஏதாவது பெரிய விழா நடக்கும்போது அவரை கண்டுகொள்ளவில்லை என்றால் எனக்கு உடம்பு சரியில்லை என்று படுத்துக் கொள்வார். ஒரு சமயம் காய்ச்சல், இன்னொரு சமயம் வேறேதோ. இவ்வாறு நாடகம் ஆடினால் அனைவருக்கும் தெரிந்து விடாதா என்ன? உனக்கு ருக்கையா பேகம் எப்படியெல்லாம் நடிப்பார் என்று தெரியாதல்லவா? அவருக்கு உடல் உஷ்ணமாகிவிடும். பெரிய வைத்தியரால் கூட அவரது உடல்நிலை நன்றாக இருக்கிறது என்று கூற முடியாது என்றால் பார்த்துக்கொள். ஹோஷியார்! இப்பொழுது பார் நடக்கவிருக்கும் வேடிக்கையை. கட்டளையிடுங்கள் உசூர். விழாவிற்கு அணிந்து கொள்ள எனது ஆடைகள் தயாரா? ஆம், தயார் உசூர். அதை என்னிடம் காட்டு. ஆகட்டும் உசூர். இந்தாருங்கள் உசூர். இதுவா எனக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? சத்தியமாக இல்லை ராணி. தாங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பதை நன்கு அறிவேன். தங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்று பார்க்கட்டுமா? உன்னுடைய எல்லையை மீறாதே ஹோஷியார். முதலில் சென்று விழாவிற்காக நல்ல ஆடைகளை எடுத்து வா. அதை நானே தேர்வு செய்து கொள்கிறேன். இன்று நான் நினைத்தாலும் என்னுடைய ஆரோக்கியம் பாழாகாது. ஏனென்றால் நான் ஜலாலுடைய முக்கிய ராணி. அதோடு இந்த விழா எனது ஜலாலுக்காக நடக்கிறது. அதில் நான் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்களை நான் கண்டிப்பாக கடைபிடிப்பேன். ஜோதா பேகம் ஆமீரில் யாருடனாவது உறவு வைத்துக் கொண்டுள்ளாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் கேட்டேன். அது மட்டுமல்ல, ஒருவேளை அப்படி வைத்திருந்தால் அதை நிரூபிப்பதற்கான சாட்சி என்னிடம் இல்லையே. அதான் நான் இங்கு வந்தது உங்களிடம் கூறுவதற்கோ விவரிப்பதற்காகவோ இல்லை ஜோதா பேகம். ஷேன்ஷாவால் முடிந்தது தராசில் நியாயத்தை மட்டுமே எடை போட முடியும் என்பதை கூறுவதற்காக. யாரோ அளித்த பரிசை இல்லை. என்னவாயிற்று ஜோதா? சங்கடமாக காணப்படுகிறாய்? மறுபடியும் வாந்தி வருகிறதா? இல்லை மோதி, மனம் சங்கடமாக இருக்கிறது. இந்த விழாவில், இந்த சடங்கில் பங்கேற்பதற்கு எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. நடந்தவைகளை மறந்துவிடு ஜோதா. நீ முகலாய அரசுக்கு வாரிசு அளிக்கப் போகிறாய் என்பது மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். ஜோதா பேகம் தங்களை சந்திக்க ஷெஹன்ஷா வந்து கொண்டிருக்கிறார். செல்வம். மீண்டும் என்னை காயப்படுத்த வந்திருக்கிறார். என்னை அசிங்கப்படுத்தி அதில் சந்தோஷம் காண வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு கற்புக்கரசி என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஜோதா. நடந்த உண்மைகளை தங்களிடம் கூற வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் முடியாது. அதற்கு காரணம் நான் உண்மையான குற்றவாளியை பிடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் கூற முடியும். நீங்கள் தயாரா ஜோதா பேகம்? நான் உங்களை சடங்குக்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு கௌரவத்தை காப்பாற்றியதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தங்களுக்காக நான் இந்த மோதிரத்தை அணியவில்லை. இந்த மோதிரத்தை நான் அத்தை அவர்களுக்காகத்தான் அணிந்திருக்கிறேன். உண்மையில் இந்த மோதிரத்தை எதற்காக அணிந்திருக்கிறேன் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சிறிதளவும் விருப்பமில்லை என்றாலும் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது. எனக்கும் வேறு வழி இல்லாததால் தான் நான் இதை செய்கிறேன் ஜோதா. ஆனால் என்ன செய்ய? நீங்கள் என் வேகம் அல்லவா? உங்கள் அலங்காரம் முடிந்துவிட்டால் நாம் புறப்படலாம். வாருங்கள்.
நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். இந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு உங்களிடம் கொடுத்துவிட்டு சென்று விடுவேன். நீங்கள் தாயாகவில்லை என்பதை நான் எப்படி உங்களிடம் கூற முடியும் ஜோதா பேகம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அவ்வாறு என்னை பார்க்கிறீர்கள்? ஒரு பாவமும் அறியாத இந்த சிசுவிற்கு என்னால் எந்த ஆபத்தும் நேராது. இருப்பினும் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளேன். இந்த குழந்தை பிறந்த பிறகு நான் ஆக்ராவை விட்டு சென்று விடுவேன். அதற்கு நீங்கள் அனுமதி தராவிட்டாலும் சென்று விடுவேன். சலீம், எனக்கு மகன் பிறந்தால் அவனுக்கு சலீம் என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சலீம் சிஷ்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தால் அவளுக்கு நான் கானம் சுல்தான் என்ற பெயர் வைப்பேன். ஆதாப் அத்தை அவர்களே. சுபான் அல்லா ருக்கையா பேகம், இன்று பார்ப்பதற்கு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். மிக்க நன்றி அத்தை அவர்களே. என்னுடைய வேதனையை நான் எப்படி கூறுவது? மனதில் இருக்கும் வேதனை வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக நான் இவ்வாறு அலங்கரித்துக் கொள்ள வேண்டியதாகிவிட்டது. தங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்காதா என்ன? தந்தையாக வேண்டும் என்ற கனவு நிறைவேறிவிட்டது. ஆனால் அதற்கு தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் சுய மரியாதையை இழந்து. இம்முறையும் என் கோரிக்கை நிறைவேறவில்லை என்பதை நான் எவ்வாறு கூறுவேன் ஜோதா பேகம்? ருக்கையா பேகம் கர்ப்பமாக இருந்தபோது இந்த பெயர்களை நான் யோசித்து வைத்திருந்தேன் ஜோதா பேகம். ஆனால் இந்த பெயர்கள் சூட்டப்படாது. தந்தையாக போகிறேன் என்ற மகிழ்ச்சியை நான் காட்ட வேண்டும். அதற்காகத்தானே இந்த ஏற்பாடுகள். இங்கே பார். ஆதாப், யார் நீ? என் தாயார் இந்த மாளிகையில் பணிபுரிகிறார். ஆணையிடுங்கள் உசூர். எனக்கு சர்பத் கொண்டு வா. ஆகட்டும். நன்றி. அல்லாவிற்கு நன்றி. குதா சயின்ஷாவின் ஆசையை நிறைவேற்றிவிட்டார். பிறக்கும் குழந்தை ஜோதாவை போல இருக்குமா அல்லது ஷெகன்ஷாவை போல இருக்குமா? நீ என்ன நினைக்கிறாய்? சயின்ஷாவை போலத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வாறு இருக்க போகின்றான் என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். பேகம் ஜோதாவை போன்றா அல்லது அந்த குழந்தையுடைய உண்மையான தந்தையை போன்றா? அவன் யார் என்று ஜலாலிற்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நடந்த சம்பவத்தினால் குற்றம் இழைத்து விட்டோமோ என்று உங்கள் மனம் சங்கடப்படுகின்றதா? இல்லை, எனக்கு தேவையானது நான் தந்தையாக வேண்டும் என்பது மட்டும்தான். அதனால் நீங்கள் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. தாங்கள் ஒரு மனிதரே அல்ல. ஒரு விலங்கை திருமணம் செய்திருந்தால் கூட அது மனதில் இந்நேரம் காதல் பிறந்திருக்கும். ஆனால் தங்களுக்கு அது கூட பிறக்கவில்லையே. நீங்கள் ஒரு இதயமில்லாத சக்கரவர்த்தி, அவ்வளவுதான். உங்கள் தேவையெல்லாம் உங்கள் சிம்மாசனத்திற்கு ஒரு வாரிசு. அதற்காக கொடுத்த வாக்கை மீறி பலாத்காரம் செய்யவும் தயார். ஒரு பெண்ணிற்கு விருப்பம் இல்லை என்றாலும். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஜோதா பேகம். நீங்கள் விரும்பியதால் தான் அது நடந்தது. அதில் உங்களுக்கும் பங்குண்டு ஜோதா. தவறாக நினைக்காதீர்கள். அன்று அந்த குளிர்ந்த இரவில் நான் உங்களிடம் வந்தது, உங்களை நெருங்கியது, உங்களை தொட்டது, இவை அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தது. இன்னொன்றும் கூற வேண்டும். உங்களுக்கு என் மீது வெறுப்பு இருந்தாலும் அன்று இரவு நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள். நீங்கள் கூறுவது போய் வேடிக்கையாக இருக்கிறது ஜோதா பேகம். உங்களுக்கு நடந்தது என்னவென்று தெரிய வேண்டும். ஆனால் நான் கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்களே என்னை அணைத்துக் கொண்டீர்கள். எல்லையில்லாத காதலை பொழிந்தீர்கள். இது அனைத்தும் பொய் பொய் பொய். நீங்கள் என்ன கூறினாலும் நான் நம்ப மாட்டேன்.